மன்னிப்பு. ஆமா டாக்டர், மன்னிப்பு. ஒருத்தவங்க தப்பு பண்ணா அதை நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மனசுக்கு நிம்மதியாவும் இருக்குது, நம்ம மனதை சுத்தமாவும் வச்சிருக்குது டாக்டர். அதனாலதான் தாத்தா என்கிட்ட வர எல்லா பேஷண்ட்டுக்கும் மனசை நிம்மதியா வச்சுக்கோங்க, அப்பதான் உடல்நல நல்லா இருக்கும்னு நான் சொல்லி தரேன். சரியாக சொல்லிங்க டாக்டர். நம்பிக்கை, அன்பு, மன்னிப்பு இவையெல்லாம் மனிதனை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் ஒரு மந்திர சொல் கூட சொல்லலாம். சரிங்க தாத்தா, பைபிளை பத்தி நீங்க சொல்லி கொடுத்த அனுபவத்தை கேட்டதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து படிங்க பைபிள். உங்கள் மனநலத்திற்கும் உடல் நலத்திற்கும் அது ரொம்ப ஆரோக்கியமாக வச்சிருக்கோம் உங்களை. நிச்சயம் டாக்டர், நன்றி. நீங்கள் சொல்லிய விஷயங்களை நான் கவனமாக செய்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் நம்மள பைபிள் வேதாகமம் வாசிக்கிறதுலயும் அவருடைய ஜெபம் பண்றதுலயும் தான் இருக்குது. நமக்கு ஒரு வியாதி வருது அப்படின்னா அது அவருக்கு தெரியாம வராது.